தம்பி வீட்டுக்கு போனோமல்ல. ஆமாம் சொல்லுமா. ஏன்டா போனதுன்னு ஆகிப்போச்சு. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. ஏன்டா போனது, இனிமேல் போகவே கூடாதுன்னு ஆகிப்போச்சு. அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரே பையனை பெற்று போட்டு அந்த அம்மா அழுகாச்சி இருக்குது இல்லைங்க. ரொம்ப கஷ்டம், ஆனால் வேதனையாக இருக்குது. ஆமாம், செல்லமாக வளர்த்த பையன் அப்புறம் என்ன பண்ணுறது. செல்லமாக வளர்த்தியா இருந்தால இப்போ அவங்க சொல்கிறது பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுல்ல. ஒரு பையன் இருக்கிற வீட்லேயும் எல்லாமே அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. எல்லார் வீட்லேயும் அப்படித்தான் இருக்குது. ஒரு பையன் இருக்கிற வீட்லேயும் அப்படித்தான் இருக்குது. 9 பையன் இருக்கிற வீட்லேயும் அப்படித்தான் இருக்குது. என்ன பண்ணுறதோ தெரியல. உலகம் அப்படி மாறி போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லைப்பா, அவங்க சொல்கிறது கேட்டால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுல்ல. சொல்கிறது கேட்டால் என்ன, உனக்கு தோட்டக்காட்டில் இருக்கிறாங்க, பையன் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை. இருக்க முடியாது சொன்னால் வேலையில் இருக்கிறவங்க அங்கே தான் போயிருக்கணும். ஆமாம், டவுன் ஏரியாவில் போயிருக்க வேண்டியது இருக்கிறான். அந்த பிள்ளையும் வேலைக்கு போகுது. அப்புறம் அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் வசதியான குடும்பம்னு பார்த்தே கொடுத்துட்டாங்க. அங்கே வீடு வாசல் பங்களா வசதி எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இது ஏதோ காடு கொஞ்சமாக இருக்குது, அவ்வளோதான். உங்கள் தம்பிக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க பெரிய வருமானம் கிடையாது. சோத்துக்கும் சாத்துக்கும் அளவாக இருக்க மாட்டேருக்குது. அவங்களுக்கு அப்படி இல்லை, மாத வருமானம் நல்லா வரமாட்டோம். ஒரு தென்னந்தோப்புலையே எல்லாமே அவங்களுக்கு நிறைய காடு தோட்டம் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குதாம்மா. தெரிஞ்சுதாம்மா கொடுத்ததுதாம்மா. இப்போ யார் இல்லைன்னா வீட்டு மாப்பிள்ளையாட்டம் கொடுத்துட்டாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாட்டம். வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இல்லை, சம்சார மாப்பிள்ளை. வீடு அவங்க தோட்டத்தில் இருக்குது, இவங்க தனியாக வந்து டவுனில் இருக்கிறாங்க. சம்சார மாப்பிள்ளை. ஆமாம், சம்சார மாப்பிள்ளை. சம்சார மாப்பிள்ளைன்னா என்ன? சம்சார மாப்பிள்ளைனா சம்சாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிற மாப்பிள்ளை சம்சார மாப்பிள்ளை. சம்சார மாப்பிள்ளை. அவர் வீட்டோட மாப்பிள்ளைனா அவர் தோட்டத்தில் தான் போய் குடியிருத்து மம்பட்டி எடுத்து பாடுவாருங்க. அவங்க வீடு அங்கே இருக்குது, அங்கே மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னேன். இது சம்சாரத்தோட மாப்பிள்ளை. சம்சாரம் என்ன சம்சாரம் வேலையில் இருக்கிறா. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இவனு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான், அவ்வளோதான். போயிட்டு வந்து இந்த பையன் வேலை செய்யணும் மாட்டிருக்குதல்ல. போட மாடெல்லாம் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதை நீ பார்த்தீங்களா? அப்புறம் ஒரு தான் கல்யாணமான புதுசில் போய் தனி கொடுத்துட்டு கூப்பிட்டாங்க, போய் பார்த்தீங்களா? அது பார்த்து அதான் இவங்க உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி சம்சாரம் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு போயிருக்கிறாங்க. சரி. போனவங்களுக்கு சரியான மரியாதை இல்லை. மரியாதை இருந்தால் தான் இருப்பாங்க. அது எல்லா வீட்லையும் இருக்கிறது. அப்புறம் வீடு பார்த்தா பங்களா வீடு அத்தச்சோடு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் பாட்டு கொடுத்து அதில் பூரா சரி, ஸ்டோர் ரூம்னா எப்போ ஜாமான் போடுறது, அந்த ஜாமானோட ஜாமான் இது கிடக்கட்டும். கடல் ஜாமானமெல்லாம் கிடக்குதாமா. அதில் தான் சரி போய் தூங்குன்னு சொன்னாமா. அது ஒரு ஏதோ வசதி இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைகாணி பெட்ஷீட்டு பெட்டு இதெல்லாம் கொடுக்கணுமல்ல. ஒரு கட்டிலாவது கொடுக்கணும், ஒரு பாயாவது நல்ல பாயாக கொடுக்கணும். ஏதோ ஆகாது போகாது தூக்கி கொடுத்துருக்குறாங்க. சரியா இருக்குதா சொல்லு. அந்த மாதிரி கொடுத்துட்டு சரி அவங்களும் போய் இருக்கிறதுக்கு இவங்க தம்பியும் சம்சாரம்னு ஓரளவுக்கு அவங்க வசதியே இல்லைனாலும் நீட்டாக தான் இருக்கிறாங்க வீட்டில். அவங்களுக்கு என்னம்மா வசதி இல்லை, எனக்கு சம்பாதிக்காமையாக இருக்கிறான். இருந்தாலும் அளவாக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அங்கே போய் அந்த மாதிரி பண்ணதுனால அவங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு. அப்புறம் 4 நாள் இருக்கலான்னு போனீங்க. பையன்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மா போனது 1 லட்சம் ரூபா கையில் பணம் கொண்டு வந்திருக்கா. இங்கே வச்ச திருட்டு போயிருந்தேனோன்ட்டு பணத்தை கையில் கொடுத்துருக்காப்புல சொல்லிச்சு அந்த அம்மா. அப்புறம் பணத்தை கொடுத்த பிறகு பையனை 2 நாளில் 4 நாள் இருக்கிறது 2 நாளில் திருப்பி கொடுத்துட்டான். நம்ம இந்தாம்மா பணம், நாங்கள் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியது இருக்குது, நீ திடீர்னு எங்கேயாச்சும் போனீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டானாமா. அப்புறம் பணம் கொடுத்து இவங்க பணம் கொடுத்தா என்னடா இப்போ 4 நாள் கழித்து வாங்கிட்டு போகிறவங்க இப்போவே கொடுக்காட்டியான சாமின்னு கேட்டுக்குது அவங்க அம்மா. இல்லைம்மா உனக்கு ஏதோ தேவைன்னா வச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் சரின்ட்டு என்னமோ இன்றைக்கே போக சொல்லுவாங்களாட்டிருக்குது. பணத்தை கொடுத்துட்டா நான் போகும்போது வாங்கிக்கிறேன்னு பணம். இவங்க 4 நாள் இருக்கிறதே 2 நாள்லேயே திரும்பி பண்ணிட்டாங்களாமா. அங்கே போய் அந்த மாதிரி கவனிச்சிருக்கிறாங்க. கவனிப்பில் தான் இந்த மாதிரி வந்திருப்பாங்க. சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? இப்போ நீ இல்லை அந்த அம்மா அழுதுட்டு மகன் வீட்டில் போய் அங்கே இருக்கலாம், 4 நாளைக்கு இருக்கலான்னு எனக்கும் ஆசையாக இருந்தது. இந்த காலத்துலலாம் அது நடக்காது. எல்லாம் அவங்க வீட்டுக்கு இந்த மாட்டை 1 லட்ச ரூபாய் கொண்டு மகன் வீட்டுக்கு எதுக்கு கொண்டு போய் கொடுக்குறது வேண்டாம். நான் இங்கே நீ நல்லதாக வாங்கி சாட் போட்டு நல்லா கடையில் ஆன்லைனில் புக் பண்ணி எதாவது பிடிச்சது பிடிக்காது சாட் போட்டு காசு தொலைச்சி போட்டு போக வேண்டியதான். இப்போ கையில் பண்ணாமல் அந்த மாதிரி கூட அவன் அளவுக்கு பார்த்துட்டு போகிறேன். அப்புறம் அந்த அம்மா கேட்குது, இதே நான் ஒரு ஏழை வீட்டில் பொண்ணு எடுத்திருந்தேன்னா அது கவனிப்பே வேறையாக இருக்குது. நம்ம போகாதுக்கு முன்னே அவ்வளோ மரியாதையாக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி ஒரு இப்போ தூங்குறதுக்கு தான் அந்த மாதிரி பெட்ஷீட்டை அரைச்சி ஏழை வீட்டில் போனால் கொடுப்பாங்களா? கந்தலாக இருந்தாலும் நல்லா துவைச்சி அத்தனை நீட்டாக கொடுப்பாங்க. இந்த பணக்கார ரோட்லேன்னு கட்டி இப்படி மதிக்காமல் திரிகிறாங்க இவங்க. பேசுகிறதும் இல்லையாமல் ஒழுங்கா, அந்த சம்மதி கூட பேசுகிறது இல்லையாமல் ஒழுங்கா.
அந்த பிள்ளையும் பேசுறது இல்லையாமா. பேசுறதுன்னா எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்களாமா. இவங்க நம்ம கூலிக்காரராட்டா நினச்சிட்டு அப்படின்னு உங்கள் தம்பி சம்சாரம் சொல்லிட்டு அழுகிறது பார்த்தா எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன பண்ணலாங்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துல அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அது அவ்வளவுதான். அந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்க வேண்டியதான தவிர இருக்க சஞ்சலம் இல்லாமல் வாழணும். என்ன அதைத்தான் நான் சொல்லுவேன். நம்ம வயசுக்கு நம்ம மட்டும் பெரிய கோட்டைக்காரன்னு வச்சு நீ பேச வேண்டாம். நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. அவங்க கண்டுக்கிட்டாங்க, அதனால் சங்கடப்படுறாங்க. அவ்வளோதான் அவங்க வித்தியாசம். பாட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு விட்டுட்டு போக வேண்டியதுதானே. அது தெரியாமல் அழுதுட்டு என்ன போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது சொன்னால் அது இன்னும் ஆகும்னு அழுகுது. நான் கடைசியில் அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன் தம்பிக்கிட்ட. என்ன சொல்கிறது, அட நீ ஏடாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தால் காசு மிச்சம் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ருக்குது. எதையே நல்லது வாங்கி சாப்பிட்டு நல்லா போட்டு சும்மா காட்டில் போய் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் காட்டில் அது இல்லாமல் இப்படி போயிட்டு இங்கே பாடுபட முடிஞ்சால் பாடுபட இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கு, நல்லதை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன அப்படின்னு நான் சொல்லி போட்டு வரேன். சரி என்னமோ பண்ணிட்டு போகணும்.